அண்மை செய்தி. ராமநாதபுரத்தில் மாயமான 5 வயது சிறுமி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மின்வெட்டால் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிய போது சிறுமி மாயமாக இருக்கிறார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி அதிகாலையில் மாயமான நிலையில் சடலமாக சிறுமியின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ராமநாதபுரத்தில் மாயமான 5 வயது சிறுமி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். மின்வெட்டால் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிய போது சிறுமி மாயமாகியுள்ளார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி அதிகாலையில் மாயமான நிலையில் சடலமாக சிறுமியின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு தொடர்ந்து கேள்விக்குறியாகி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ராமநாதபுரத்தில் மாயமான 5 வயது சிறுமி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது ராமநாதபுரம் செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். வணக்கம் முருகேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகே உள்ள பசுமன் நகரை சேர்ந்த முத்துமுருகன் இவரது மகள் செல்வி இவருக்கு மதுரையில் திருமணம் செய்து கொடுத்த நிலையில் விடுமுறை நாட்களில் மட்டும் அவரது மகள் மற்றும் 2 குழந்தைகள் வருவது வழக்கமாக வச்சிருந்தார். இந்த சூழ்நிலையில் விடுமுறை நாளை முன்னிட்டு நேற்று செல்வி மற்றும் அவருடைய 2 இரட்டை பிறவி குழந்தைகள் சாய் சித்தி சாரு நித்யா 2 பேரும் இரவு 10 மணிக்கு ராமநாதபுரம் தாத்தா வீட்டில் தங்கியிருக்காங்க. அதிகாலையில் வீட்டில் புழுக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாக திடீரென வீட்டின் முன்கதவை திறந்து வைத்து தூங்கிய நிலையில் அதிகாலையில் பார்த்தோம்னா அது 2 குழந்தைகளில் 1 குழந்தையை காணவில்லை. இது குறித்து போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு தேடி பார்த்திருக்காங்க. அது கண்டுபிடிக்க முடியாத நிலையில் வீட்டின் அருகே உள்ள ஒரு கிணற்று பகுதியில் அந்த குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கு. இது பெரிய அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.